ஒரு சில பூக்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தை இழுத்து சப் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை அதிகம் உண்டு. நல்ல வைப்ரேஷனை இழுத்து வீட்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மனிதனுக்கும் 6ஆம் லெவலை நல்ல பெரிய லெவலில் டெவலப் பண்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பூக்களுக்கு. அப்போ ஒவ்வொரு வீட்லையும் இது கண்டிப்பா இருந்தே ஆக வேண்டும். சந்தோஷம் நிலவும், சண்டை சச்சரவு குறையும். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் தோஷம் என்று சொல்வார்கள், இந்த செவ்வாய் தோஷமும் கொஞ்சம் குறையும். ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள் இருக்கும், அவர்களுக்கும் இந்த மாதவிடாய் கோளாறும் சற்று சரியாவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்யவும். நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ. ஒரு வீட்டில் நல்லா ப்ரேயர் பண்றாங்க, நல்ல வருமானம் வருது, எல்லாம் வருது. ஆனா நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் இருப்பதில்லை. ஒரு சில பூக்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தை இழுத்து சப் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை அதிகம் உண்டு. நல்ல வைப்ரேஷனை இழுத்து வீட்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மனிதனுக்கும் 6ஆம் லெவலை நல்ல பெரிய லெவலில் டெவலப் பண்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பூக்களுக்கு. அப்போ ஒவ்வொரு வீட்லையும் இது கண்டிப்பா இருந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம இருக்கோம். காரணம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃப் இருக்கிறது இல்லை, பற்றாக்குறை. கார்டு எடுக்கலாமா, கிரெடிட் கார்டு எடுக்கலாமா, அதில் கடை வாங்கலாமா, இதில் கடலை வாங்கலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதுக்கு வாங்கணும், இதுக்கு வேணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில கண் விழித்து எழுந்தவுடன் இந்த கடனுடைய பாட்டை கேட்கறதுக்கே நேரம் சரியா போயிருது. சரி, கொஞ்சம் நம்ம மாத்தி தான் யோசனை செஞ்சு பார்ப்போமே. எவ்வளோ செலவு பண்றோம், ஒரு 2-3 பூச்செடி வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம், அதுக்கு தண்ணி ஊற்றி அது கூட பேசலாம், தவறேதும் இல்லை. இன்னைக்கு ஒரு வேலைக்கா போறேன், இந்த காரியம் எனக்கு பலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்தெந்த மாதிரி செடிகள் என்றால், அடுக்கு மல்லி, குண்டு மல்லி. இந்த அடுக்கு மல்லி குண்டு மல்லி வீட்டில் இருக்கும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் கூடுகிறது. இந்த அடுக்கு மல்லியை எடுக்கும் பொழுதே மகாலட்சுமியோட ஒரு சில ஸ்லோகன்கள், ரொம்ப சிம்பிளா இருக்க ஸ்லோகன் சொல்லிட்டு, ஒண்ணுமே தெரியலன்னா பரவாயில்ல, மகாலட்சுமியே நமக, மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுக்கு மல்லி பூவை, குண்டு மல்லி பூவை நம்ம பறிக்கப்பட்டு அது இறைவனுக்கு சாற்றப்பட்டால் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக உண்டு. இன்னொரு பூ என்னன்னு கேட்டா வெச்சிப்பூ. அது இட்லி பூன்னு சொல்றோம், ரெட்டா இருக்கும், உருண்டையா இருக்கும். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் AS மகாஸ்ரீராஜன். Struggling with traditional ways for hours to wash the dull and tarnished copper brass utensils? Here comes a magic liquid to make your work easier. Few drops that can remove the tarnishness and restores the shine instantly. Mavashiva Copper Brass Cleaning Liquid is suitable for all your puja items and cookwares, which is made up of copper, brass and bronze. It is easy to use, saves your time and keeps a long-lasting shine. வெச்சி என்றால் வெற்றி என்பது ஒரு பொருள் இருக்கின்றது. வெச்சி என்றால் வெற்றி என்பது ஒரு பொருள் இருக்கின்றது. இந்த வெற்றி வாகை சூடுவதற்காக இந்த வெச்சி பூவை பெண்கள் அந்த காலகட்டத்தில் தலையில் அணிந்தார்கள். தன்னுடைய கணவன் வெற்றி வாகை சூட வேண்டும் என்பதற்காக ஒரு குறிக்கோளக தலையில அணிஞ்சிட்டு, சரி நீங்க போருக்கு போயிட்டு வாங்க, ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினதாக நிறைய வரலாறுகள், சான்றுகள் எடுத்துரைக்கின்றன. அதை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது
இந்த இட்லி பூ, வெச்சிப்பூ, இந்த இட்லி பூவுக்கு பார்த்தீங்கன்னா கூர், 4 கூர் இருக்கும் மேல, இதழ்கள். இந்த 4ங்கிறது ராகுவோட தன்மை. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போன்று குறிப்பாக நம்முடைய அண்டை மாநிலமாகிய கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பூ, வெச்சிப்பூ தான் நிறைய மாலைகள், சுவாமிக்கு ஆக்ரோஷம் உள்ள சாமிகளுக்கு அர்ச்சனை பண்றது, போறது வரதெல்லாம் செய்வார்கள். ரொம்ப தைரியம், ஹார்ட் ஒர்க்கு, போறது போக்குவரத்து எல்லாமே உண்டு என்பது ஒரு கருத்து இருக்கின்றது. ஆகவே நாம இந்த வெச்சிப்பூ வீட்டில் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது சைட்லயோ அல்லது மேல ஓப்பன் டெரஸ்லயோ நாம இந்த இட்லி பூச்செடியை வளர்க்கப்பட்டு அதை அம்மனுக்கு நாம் டெய்லி கொஞ்சம் வச்சுட்டு வரலாம், தவறு எதுவும் கிடையாது. வச்சு பாருங்க, ஒரு மண்டலம், தவறு எதுவும் கிடையாது. ஒரு மண்டலம் வச்சு பாருங்க, கண்டிப்பாக வீட்டில் சந்தோஷம் நிலவும், சண்டை சச்சரவு குறையும். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் தோஷம் என்று சொல்வார்கள், இந்த செவ்வாய் தோஷமும் கொஞ்சம் குறையும். ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள் இருக்கும், அவர்களுக்கும் இந்த மாதவிடாய் கோளாறும் சற்று சரியாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கின்றது. நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா சும்மா ரேண்டமா அதை செய்ய வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டு ரோஜா, பன்னீர் ரோஸ். இதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா பணத்தை, சந்தோஷத்தை இழுத்து வீட்டுக்கு கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஜாதி மல்லி, கனடாவில் சொல்லுவார்கள் ஜாதி உவா, உவான்னா பூ, ஜாஜின்னா ஜாதி மல்லி, ஜாதி உவா. இது ஜாதி மல்லி பூ செடி வைத்து அந்த ஜாதி மல்லி பூவை மாலை நேரத்தில் பறிக்கப்பட்டு, மொட்டோட பறிக்கப்பட்டு அதை கட்டி மாலை நேரத்தில் கிருஷ்ணருக்கு போடப்பட்டால் கண்டிப்பாக வீட்டில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் செல்வங்கள் தங்கு தடையின்றி வந்தே தீரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ. இந்த முல்லைப்பூ செடியும் என்னன்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சத்தை ஊக்குவிக்கக்கூடியது. ஆகவே நம்ம தேவையில்லாத வேலையில டைமை வேஸ்ட் பண்றதுக்கு இது போன்ற 1-2 செடியை வச்சு அதை பராமரிச்சு அதுக்கு உண்டான ஒரு இதை போட்டு 2 பூவை எடுத்து என்னன்னு கேட்டா அந்த பகவானுக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது உங்களுக்கு என்னது ஸ்ட்ரெஸ் குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரெயின்ல செரட்டோனா அப்படிங்கிற ஒரு அமிலம் சுரக்கப்படுகிறது. இது போன்ற ஆன்மீகத்தில் நாட்டம் கூட கூட உங்களுக்கு கவனங்கள் மற்ற இதுல சந்தோஷமான சூழ்நிலை சொல்லும் போது இந்த செரட்டோனா அப்படிங்கிற அமிலம் பிரெயின்ல சுரக்கும் பொழுது உங்களுக்கு மெமரி பவர் அதிகமாகுது. மெமரி பவர் அதிகமாக அதிகமாக படிப்பின் தரம் கூடுகிறது, மார்க்கின் விகிதம் அதிகமாகிறது, நல்ல வேலைக்கு போவார், நல்ல சம்பாதிப்பார், வாழ்க்கை தரமானது நல்ல நிலைமைக்கு போகுது அப்படிங்கிற ஒரு கருத்து. ஆகவே இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன, பேஸ் என்ன? ஒரு பெரிய கட்டடம் கட்டணும்னு நினைக்கிறோம், அந்த கட்டடத்துக்கு பேஸ் என்ன? கீழே வந்து ஃபவுண்டேஷன் போடணும், நல்லா பிசிசி போடணும், அது கீழே சாண்ட் குஷன் போடணும், பிசிசி போடணும், அதுக்கப்புறம் மேட்டு போடணும், அப்புறம் பில்லர் போடணும், பெல்ட் போடணும், சம்திங் லைக் தட். அதுபோன்று ஒரு மனிதனுக்கு அடி ஆதாரமாக ஒரு குழந்தை பிறந்து விட்டால் ஏன் வீட்டில் ஒரு 2-3 செடி நீங்க நட்டு வைக்கலாமே? இந்த குழந்தை பிறந்திருக்கு, இது ஞாபகார்த்தமா வைக்கலாமே. அல்லது ஒரு பர்த்டே வந்துருச்சு அப்படின்னா ஒரு செடி வைக்கலாமே. அல்லது முதலா நான் ஒரு சம்பளம் வாங்கினேன் அப்படிங்கும் போது ஏன் ஒரு அடுக்குமல்லி செடி, ஒரு வெச்சிப்பூ செடியை வீட்டில் நம்ம நட்டு வைக்கலாமே. இப்படி நம்முடைய மைண்டை நாம தான் காலிபிரேட் பண்ணிக்கணும். அப்படி காலிபிரேட் பண்ணி நம்ம அப்படியே நடத்திட்டு போனோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்முடைய சந்தோஷங்கள் நிலையான சந்தோஷங்களா இருக்கும். அடுத்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு, சந்ததிகளுக்கு இது ஒரு பெரிய பாடமாக இருந்து அவர்கள் ஒழுக்கமாக வளருவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கின்றது. முடிந்தால் நாமும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மவ சிவ.